ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் நத்தம் 360. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானும் சாப்பாடு சாமாங்கிறது அது. நாங்கள் இப்போ வந்து நத்தத்தில் இருக்க பிஸ்மி ஹோட்டலில் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்மி ரெஸ்டாரண்ட் வாங்கினோம். இப்போ மெனு கார்டு வச்சுருக்காங்க. நான் அது என்னென்னா ரீட் பண்ணி சொல்கிறேன். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, லாலிபாப், பெப்பர், கார்ன் வச்சுருக்காங்க. முட்டையில் ஆஃப் ஆயில் கிரேவி வச்சுருக்காங்க. கிரில்ல ஆஃப் ஃபுல்லு கார்ன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபி சிக்கன் வச்சுருக்காங்க. அதில் வந்து கபாப், ஃபுல் மீன், காடை வச்சுருக்காங்க. சைனீஸில் வந்து சிக்கன் ரைஸ் வச்சுருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, மட்டன், காடை, குஸ்கா வச்சுருக்காங்க. சாப்பாடில் எப்பயும் போல் அசைவம் வச்சுருக்காங்க. பரோட்டாவில் மதுரையோட ஃபேமஸ் பன் பரோட்டா வச்சுருக்காங்க. தோசை, ஆனியன், ஊத்தாப்பம். கிரேவியில் பார்த்தீங்கன்னா மீன், மட்டன், சிக்கன், காடை, மட்டன் காடை வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மி ஹோட்டலோட ஓனர் வந்து மருதுபுரம் நம்மளோட உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டி வைக்க போகிறாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் வந்து பன் பரோட்டா ஃபேமஸ். இப்போ நத்தத்தில் வந்து புதுசாக வந்து அவ்வளோ கொடுத்துருவாங்க. பன் பரோட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 வகையான கிரேவி கொடுக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, காடை கிரேவி, இது புதினா சட்னி. பார்க்க போகிறது வந்து பிஸ்மின் வந்து பார்பிக்யூ ஸ்டைல். பார்த்தீங்கன்னா சார்கோல் அடுப்பு பண்ணுறது. நான் வந்து கேட்டரிங் முடிச்சதுனால வந்து இது வந்து ஆஃபீஸ் மோஸ்ட் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வெரைட்டி வந்து நிறையா கொடுக்குறோம். பார்பிக்யூ சிக்கன் லாலிபாப் பண்ணுறோம். இக்கா ஸ்டைலில் ஸ்பைசியாக இருக்கும். சிக்கன் போன்லெஸ்ல வந்து டேடி காப் ஸ்டைலில் வந்து போன்லெஸ்ல பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷில் பண்ணுறோம். அடுத்து வந்து குயில் காடை வந்து பார்பிக்யூ பண்ணுறோம். அடுத்து வந்து சிக்கன் விங்ஸில் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாகவும் இருக்கும், லெஸ் ஸ்பைசியாகவும் இருக்கும், மீடியம் ஸ்பைசியாகவும் இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைலேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாமே சாப்பிடலாம். இதுக்கு வந்து அக்கம்பனிமெண்ட்ஸ் என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கேரட் கொடுக்கலாம், வினிகர் சாலட், வினிகர், கேபேஜ், கேரட், ஆனியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் சாஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து புதினா சட்னி, மின் சாஸ் கொடுக்குறோம். மூமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு இருக்கு. டேஸ்ட் ஓகே. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து மோர் வெரைட்டி கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். மட்டனில் கொடுக்கலான்னு இருக்கோம். அப்புறம் ரேபிட்டு, புறாவில் பண்ணலான்னு இருக்கோம். டக்கில் பண்ணலான்னு இருக்கோம். ஃபியூச்சரில் பண்ணலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். மேபி ஆஃப்டர் த பொங்கல் கோயிங் டு பிளான். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை அண்ணன் வந்து நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா ட்ரை பண்ண போகிறோம். நானே என் ஃப்ரெண்டு சலாம் உட்காந்துருக்கோம். அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காடை கிரேவி வந்து ஊற்றி சாப்பிட போகிறோம். அதை எப்படி இருக்கு சாப்பிட சொல்கிறேன். செம்ம சூடாக அப்படியே நல்லா இருக்கு. பொருள் காடை கிரேவிக்கும் இந்த பரோட்டாவுக்கும் நல்லா அப்படியே பொறுப்புன்னு செம்மையாக இருக்குது. இவனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. உண்மையாகவே ரோட்டாவே பண்ண மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. புதுங்கார் மட்டன் குழம்பு வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் கிரேவி ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு போயிருக்காங்க நம்ம முன்னாடி. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே காரமாக நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது.
பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு கிரேவி வச்சுருக்காங்க, அதையும் நம்ம எடுத்து ட்ரை பண்ணிடுவோமே. செம்ம, எல்லா கிரேவியும் வந்து ஈக்குவல் காரத்தோட அந்த ஈக்குவல் டேஸ்ட்டோட செம்மையாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே வந்தால் கண்டிப்பாக ஒட்டா சாப்பிட்டு இந்த கிரேவியை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்பிக்யூ சிக்கன் வச்சுருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதோட நம்மளுக்கு மைனஸ் வச்சுருக்காங்க, அதையும் ட்ரை பண்ணிடுவோம். இதோட நம்மளுக்கு சால்ட்டுன்னு ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க, அதே கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா ஸ்பைசியாக ஒரு மருந்து சால்ட் ஆட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. உண்மையாகவே இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது சொல்ல போனால். கொஞ்சம் சால்ட் வச்சாங்க, நம்ம அதையும் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். செம்ம வேறு லெவலில் இருக்குது. நல்லா தக்கன எல்லாமே போட்டு மசாலா போட்டு கரெக்டாக எல்லாமே காமன் ஷேப்பில் ஆட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஹோட்டலோட செஃப் கூட நிற்கிறோம். எப்படின்னு ஆரம்ப காலத்துலலாம் எப்படின்னு இந்த கடை மூவ் ஆச்சு? நாங்கள் ஆரம்பித்து 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 5ஆவது வருஷத்தில் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும், புதுசாக மக்களுக்கு எதாவது ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வெரைட்டிலாம் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூ, அதாவது ஃபெஸ்டிவல் பண்ண போகிறாங்களாமா? ஆமாம், அது நீங்கள் தானே பண்ண போகிறீங்க? சைனீஸ் ஃபெஸ்டிவல் நாங்கள் தான் பண்ண போகிறோம். அது எத்தனாம் தேதி பண்ண போகிறீங்க? அது சொல்ல கம்மிங் சூனில் வரும். அது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். இப்போ வந்து முன்னாடி இருந்ததுக்கு அதாவது டேஸ்ட்டு எல்லாம் முதல் இருந்ததுக்கு இப்போ இந்த 5ஆவது வருஷத்தில் முன்னிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதில் எல்லா வெரைட்டியுமே எல்லாமே டேஸ்ட் மாற்றிருக்கோம். எல்லாமே படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் படிப்படியாக முன்னேறி ஒரு லெவலில் வந்துட்டோம். இன்னும் மக்களுக்கு என்ன புதுசாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வெரைட்டி ஆரம்பிச்சிருக்கோம். பன் பரோட்டா வெரைட்டிலாம் நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட ஒரு கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கீங்க? நான் கடை ஆரம்பிச்சிலேருந்து நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரோட ஒத்துழைமையோட பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் பண்ண முடியும், ஒத்துழைப்போட பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து ஏதோ டீம் ஒர்க்கு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் டீம் ஒர்க்கு அவ்வளோதான். ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ புதுசாக என்ன வெரைட்டி பண்ணியிருக்கோம்னா பன் பரோட்டா ரீச் பண்ணியிருக்கோம். நத்தத்தில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இந்த ஹோட்டலையும் பண்ண கிடையாது. புதுசாக மக்களுக்கு ஏதாவது ரீச் பண்ண அப்படிங்கிறதுக்காக பன் பரோட்டா பண்ணியிருக்கோம். பார்த்தா அது இல்லாமல் இப்போ பிபிக்குன்னு ஒரு புதுசாக ஒரு சிக்கனு மீட்டு சீ ஃபுட்டு எல்லா ஐட்டமும் காடை அனைத்து ஐட்டமும் வெஜிடபிள் எல்லா ஐட்டமும் அதிலே பாயில் பண்ணி டைரக்ட் ஹீட்லேயே பண்ணுறது. அது வந்து ஓப்பன் குக்கிங். அது வந்து நத்தத்தில் ஒன்றும் பண்ணலை, இது வரைக்கும் யாரும் பண்ணல. நாங்கள் தான் புதுசாக பண்ணலாம், எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்திருக்கோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க? நல்ல ரீச் கிடைக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. எல்லா கஸ்டமரும் வந்து வெரி குட் தான் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேண்ணே, உங்கள் சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து உணவு திருவிழா ஃபெஸ்டிவலை பற்றி கேள்விப்பட்டோம், அதுதான் வந்திருக்கோம் எல்லாருமே எங்கள் குரூப்போட. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பொங்கலுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அது மார்கழி மாதனால கஸ்டமர்ஸ் ஒழுங்காக வரமாட்டதுனால வந்து ஆஃப்டர் த பொங்கல் பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா எண்டல் சைனீஸ் ஃபுட் ஒன்லி. நான் முடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டல் சைனீஸ் ஃபுட்டு சாங்காய் ஸ்டைலில் இருக்கும், சிங்கப்பூர் ஸ்டைலில் இருக்கும், மலேசியன் ஸ்டைலில் இருக்கும், சாப்ஸி மாதிரி இருக்கும். சீ ஃபுட் ஒரு நாளைக்கு பண்ணுறோம். அப்புறம் டக்கில் ஒரு நாளைக்கு வாத்து ஸ்பெஷல் ஃபுல்லாக எல்லாமே. டக்கில் மேன்ச்சியோ சூப் மாதிரி பண்ணுறோம், டக்கில் ரைஸ் பண்ணுறோம், ஹாட் கார்லிக் சாஸ் மாதிரி பண்ணுறோம், சில்லி சிக்கன் சில்லி லேம்பு இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் வந்து புறாவில் பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் டர்க்கினா பார்த்தோன்னா வான்கோழி இங்கே யாரும் பண்ணவே இல்லை. வான்கோழியில் பிரியாணி பண்ணுற மாதிரி எல்லா பேரும் முஸ்லீம்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து சைனீஸில் வான்கோழி யாரும் பண்ணதில்லை. பார்த்தீங்கன்னா சைனீஸில் வந்து சூப் பண்ணலான்னு இருக்கோம், சூப்பு. அப்புறம் வந்து ஸ்டார்டர்ஸில் ட்ரையாக வந்து டர்க்கிலே ட்ரையாக கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி, நூடுல்ஸு எல்லா ஐட்டமும் டர்க்கிலே பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு. சீ ஃபுட்டில் ஒரு நாளைக்கு, வாத்தில் ஒரு நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் லேம்ப்னா வந்து இளம் ஆட்டுக்குட்டி மட்டன்பாங்க லேம்ப், அதில் ஒரு நாளைக்கு பண்ணுறோம். அப்படியே வந்து பார்பிக்யூ பண்ணுறோம். புறாவில்
ரேபிட்டில் எல்லாத்துலேயும் பண்ணுறோம். கண்டிப்பாக நத்தத்தில் உள்ள கஸ்டமர் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருவாங்க. எத்தனை தேதி? இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கோம் ஜி. நெக்ஸ்ட் மந்த் தான், தேதி தெரியாதா? தேதி எக்ஸாக்டாக வந்து செஃப்பை பொறுத்து தான். ஏன்னா வந்து மெனு வந்து பண்ணியாச்சு, மெனு ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, எஃபிலையும் போட்டிருக்கோம், மெனு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம். இந்த பொங்கலுக்காக வெயிட்டிங்கன்னா பொங்கல்னால வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சள் விரட்டுக்கு அங்கங்கே போயிடுவாங்க. அதனால் வந்து ஆஃப்டர் த பொங்கல் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிரியாணி ஃபெஸ்டிவலாக முதல்ல ஐடியா பண்ணியிருக்கோம். பிரியாணி ஃபெஸ்டிவல் பார்த்தீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி மாதிரி. அது வீட்டுக்கு கறி எடுத்தோம்னா ஒரு 200 rupees 300 rupees மட்டன் ஆகிடுது. சிக்கன் ஒரு எடுத்தோம்னா 2 கிலோ 3 கிலோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 200 rupees கொடுத்தீங்கன்னா கோலா உருண்டை, பீர்னி, தால்ச்சா, தயிர் வெங்காயம், பிரியாணி, பாயில்டுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்கெட்டோட வந்துடும். பக்கெட் பிரியாணி மாதிரி பண்ணுறோம். எல்லா வெரைட்டியும் கண்டினியூவாக பண்ணுறோம். இந்த மாதம் சைனீஸ் ஃபெஸ்டிவல், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி, அதுக்கடுத்து சவுத் இந்தியன் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வரிசையாக அப்படியே வருது. கண்டிப்பாக வரும். ஓகே. கண்டிப்பாக நத்த மக்களுக்கு பிடிக்கணும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க எதிர்பார்க்குறோம். நன்றிண்ணா. ஓகே.